காலையில் எழுந்து வந்து பார்த்தாக்கா எல்லாம் போட்டபடி அப்படியே கடந்தது. சரி ஆயா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போனாக்கா, ஆயா வந்து மிக்சிலன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து கையாலே தேங்காய் சட்னி அரைச்சிருந்தாங்க எங்களுக்காக. டீயை குடிச்சிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு வந்து பார்த்தா இந்த பையன் ஆளை காணும். என்னடா பண்ணுற வந்து கேட்டாக்கா, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறேன்னு ஃபுல்லாக வண்டி கீழே மேலே ஊற்றி வச்சுருந்தான். இந்த மித்துன் பையனை எங்கே போனாலும் வந்து கேட்டை லாக் பண்ணி வச்சுருவோமா, அதனால் அவர் வந்து ஹெல்ப் கூப்பிட்றாரு. அவன் எப்படி பேசுகிறான்னு நீங்களே பாருங்களேன். அண்ணா இல்லை வாமா. யார் தான் ஷீலாமா, எங்கன்னா இந்த ஷீலாமாவை கற்றுக்கிட்டான்னு தெரில. இப்போலாம் எங்கே போனாலும் ஷீலாமா ஹெல்ப் பண்ணுங்க, ஷீலாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. சரி காலையிலேயே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒவ்வொருத்தராக ரெடி பண்ணிட்டு ஃபைனலாக நானும் ரெடி ஆகிட்டேன். ஊர்லேருந்து அண்ணா அக்கா எல்லாரும் வந்துட்டாங்களா. ஸோ வந்து லஞ்ச் பண்ணி வச்சுட்டே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஆயா வந்து அருவாமனையில் வெங்காயம் தக்காளி அறிய உட்காந்துட்டாங்க. கொடுங்க ஆயா நானே அறியிறேன்னு சொல்லி வாங்கி. எனக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது. ஆனால் நானே ஏதோ பத்துக்குன்னு அறிஞ்சு கொடுத்துட்டு கையிலுக்கு வந்து கேரட் பண்ணி கொடுத்தேன். அதுக்குள்ளே இந்த பையன் என்ன பண்ணால் எதிர் வீட்டில் போய் பூந்துட்டான். அங்கே வந்து நிறைய பசங்க இருந்தாங்களா, அதனால் அவன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டான். வெயில் குட்டிக்கா அப்படியே காலையில் இட்லியை ஊட்டிட்டு அப்படியே கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் எல்லாருமே. இப்போல்லாம் இது வெயில் காலமாக மழை காலமானே தெரியல. காலையிலேயே சரியான வெயிலாக இருந்துச்சு. எப்படிரா போயிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் போய் பார்த்தாக்கா எல்லாம் செம கூட்டமாக இருந்தது. கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னே எங்களை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து எங்கள் மாமி வீட்டில் தான் திருப்பி அன்னதானம் போட்டிருந்தாங்களா. ஸோ அதனால் அங்கேயே பிடிச்சி வச்சுட்டு சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போல்லாம் இந்த பசங்களை கூப்பிட்டு போனால் ஹோட்டல் கூட நாங்கள் இப்போலாம் அவாய்ட் பண்ணிடுறோம். இவங்களை வச்சுட்டு எதுவும் சாப்பிடவும் முடியல. கையல் குட்டி வேறு ரொம்ப இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் அங்கே சம் ரிச்சுவல்ஸ் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நின்றுட்டு இருந்தால் வேலைக்காக அது வாங்க எல்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக மாமி கொடுத்துருந்தாங்க வீட்டிலேருந்தே. ஸோ அதை அங்கேயே உடச்சிட்டு நாங்கள் அங்கேயே வெளியவே சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போனாக்கா எல்லாம் பொங்கல் வச்சுருந்தாங்க. அதனால் உள்ள சாமி தெரியவே இல்லை. செம இருட்டாக இருந்துச்சு. அங்கே லைட் கூட கிடையாது. நாங்களே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி வாங்க வெளியவே சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கோவிலை சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ மட்டும்னா கூட ஏதோ கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போலாம் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் கூட இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அங்கே கரெக்டாக வீட்டுக்கு வரப்போ தான் வந்து தேருமே எங்கள் வீட்டுக்காக வந்துட்டு இருந்தது. தீபாவளி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் திருவிழா எங்களுக்கு சூப்பராக போச்சு. எப்படி 2 நாள் போச்சுன்னே தெரியல. இதோட ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பை பாய்.